ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி, இந்த வருஷத்தின் இறுதி நாட்களிலே கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் மனிதரால் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நம் தேவனால் இன்னும் அதிக உறுதியாக உருவாக்கப்படுகிறோம். நம் வாழ்க்கையிலே நம் சந்தோஷத்தை கொண்டாட அநேகர் உண்டு. ஆனால் கஷ்டப்படும்போது எல்லாரும் மறைந்து விடுகிறார்கள். நம் வலியை பகிர்ந்து கொள்ள யாரும் முன்வருவதில்லை, இயேசு ஒருவரை தவிர. ஆகவே கடும் புயல் அடித்தாலும் சரி, நடுக்கடலிலே நாம் தனியாக நின்றாலும் சரி, கரம் பிடித்தவர் நிச்சயமாகவே நம்மை கரை சேர்ப்பார். அவர் நம் கேடகமும் நம் மகிமையும் நம் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். எனக்கு பிரியமுள்ள தெய்வச்சனமே, இந்த நாளிலும் இதோ இந்த வருஷத்தின் இறுதி நாட்களிலே கடந்து வந்திருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தேவன் இந்த நாளிலும் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய குறைவுகளின் மத்தியிலே உன்னை நிறைவாக்கினேன். உன்னிடத்திலே காணப்படும் குறைவுகளை நான் அறிந்தும் உன்னை நான் பயன்படுத்தினேன். சில நேரங்களிலே நீ என்னை மறுதலித்த போதும் எந்த இடத்திலும் நான் உன்னை மறுதலிக்கவில்லை. சில நேரங்களிலே நீ என்னை விட்டு விலகி போன போதும் ஒருபோதும் நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை. அநேக நேரங்களிலே நீ என்னை மறந்த போதிலும் நான் ஒரு நொடிப்பொழுதிலும் உன்னை மறக்கவும் இல்லை. உன்னுடைய பணத்தேவைகளுக்காய் நீ பதறிய போது உனக்காய் கொடுப்பவர்களை நான் ஏற்படுத்தினேன். யாருமில்லை என்று நீ தனிமையிலே தவித்த போது உன் அருகிலே நான் இருப்பதை நீ உணரும்படி செய்தேன். நீ அறியாத எத்தனையோ விபத்துக்களிலே உன்னை என் கண்ணின் மணி போல பாதுகாத்தேன் என்று சொல்லி இனியும் பாதுகாப்பேன் என்றும் அவர் நம்மை கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் ஒருபோதும் அந்த வாக்குத்தத்தத்தை அவர் மறவார். ஆகவே எனக்கு பிரியமுள்ள தெய்வச்சனமே, இந்த வருஷத்தின் இறுதி நாட்களிலே கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே என்னோடு கூட சேர்ந்து வேதாகமத்தை வாசித்து தியானிக்க அன்போடு கூட அழைக்கிறேன். சங்கீதம் 90:10 படி நாங்களும் பறந்து போகிறோம். இந்த வருட கடைசி நாட்களிலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய தேவ ஆலோசனை என்னவெனில், நீங்கள் எப்போதும் ஏனோக்கை போல தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான். ஆதியாகமம் 5:24 சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் உங்களால் முடிந்த அன்பு அதிக நேரத்தை ஆண்டவருடைய பரிசுத்த பாதங்களிலே ஜெபத்திலே செலவிட்டு மகிழுங்கள். உலக பிரகாரமான அலுவலகங்களிலே பகற்காலம் முழுவதும் ஈடுபட்டிருக்கும் தேவம் பிள்ளைகளே, ராக்காலங்களிலே ஓரிரு மணி நேரங்களிலே கர்த்தருடன் ஐக்கியம் கொள்ளுவதில் கட்டாயம் செலவிடுங்கள். பகற்காலங்களிலே உங்கள் நெருக்கமான உலக பணிகளின் மத்தியிலும் உங்கள் இருதயத்திலிருந்து ஜெபதூபத்தை கர்த்தருக்கென்று ஏறெடுத்து கொண்டே இருங்கள். இந்த இடைவிடாத பரலோக ஐக்கியம் மட்டுமே உங்களை பாதுகாப்பாக தேவ தமது ஜனத்திற்கு ஆயத்தம் செய்து வைத்துள்ள நித்திய இளைப்பாறுதலுக்கு வழிநடத்தி செல்லும் என்பதை மறந்து போகாதீர்கள். உலகத்திலே நம்முடைய நாட்களும் காலங்களும் நகர்ந்து கொண்டே இராமல் பறந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மறந்து விடாதீர்கள். அது சீக்கிரமாக கடந்து போகிறது, நாங்களோ பறந்து போகிறோம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சங்கீதம் 90:10 கூறுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே நாட்களும் காலங்களும் நாம் நினைப்பதற்கும் மேலாக ஓட்டம் பிடித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமுள்ள தெய்வச்சனமே, இந்த காரியம் பெரியவர்களாகிய நமக்கு மாத்திரமல்ல, ஒரு சிறிய குழந்தைங்களுக்கு கூட தெரியும். நேற்று தான் வெள்ளிக்கிழமை வந்தது, அதற்குள்ள அடுத்த வெள்ளிக்கிழமை வந்துவிட்டது என்று அந்த குழந்தை தனது சிநேகிதிடம் தெருவிலே பேசிக்கொண்டு செல்லுகின்றது. நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், நமக்கும் எவ்வளவோ இளவயதானவர்கள், நம்மை விட எவ்வளவோ பலசாலிகள் எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் விட்டார்கள். எனக்கு பிரியமுள்ள தெய்வச்சனமே, இந்த நாளிலும் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி நாம் விடுத்திருக்க வேண்டும் என்று லூக்கா 21:36 எனக்கு பிரியமுள்ள தெய்வச்சனமே, தேவனே நமக்கு சொல்லும் பொழுது நாம் அவருடைய வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன்படி ஜீவிப்பது நமக்கு நித்திய நன்மையை கொண்டு வருகிறது. ஆகவே இந்த வருஷத்தின் இறுதி நாட்களிலே நிற்கிற நம்முடைய ஜீவிய வாழ்விலே ஜெபம் எவ்வளவு முக்கியமானதாக கடைபிடித்தோம் என்பதை சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வருஷத்தின் துவக்கத்திலே அடியெடுத்து வைக்கிற நாம் ஆவிக்குரிய தீர்மானங்களை எடுப்போம். ஆகையால் எபிரேயர் 12:1 படி மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற
இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓட கடவோம் என்று சொல்லி, இன்னும் சில நேரங்களிலே நாம் புதிய ஆண்டிற்குள்ளே செல்ல போகிறோம். இத்தனை நாட்களாக மாதங்களாக தேவன் நம்மை பாதுகாத்து வந்ததற்காக அவருக்கு மிகுந்த நன்றிகளை செலுத்துவோம். வரப்போகும் ஆண்டிலே தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவார் என்ற நிச்சயத்தோடு கூட புதிய ஆண்டை நாம் தொடங்க காலடி எடுத்து வைப்போம். ஏனெனில் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு உண்டு. எனவே நாம் எதை குறித்தும் கவலைப்படாமல் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதையிலே பொறுமையோடு கூட ஓட கடவோம். நாம் ஆவிக்குரிய வாழ்விலே வளர வேண்டும். அப்பொழுதே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். பொதுவாகவே புதிய ஆண்டிலே பல தீர்மானங்களை மக்கள் எடுப்பது வழக்கம். அவைகளை அவர்கள் செயல்படுத்தும் போது பலனை அடைகிறார்கள். இந்த நாளிலும் பிள்ளைகளே, நாமும் நம் ஆவிக்குரிய வாழ்விலே சில தீர்மானங்களை எடுப்பது நமக்கு பிரயோஜனத்தை அளிக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் தவறாமல் வேதாகமத்தை தியானிப்பதும், ஜெபம் செய்வதும், தேவனை துதித்து பாடுவதும், சுவிசேஷத்தை அறிவிப்பதும் போன்ற ஆவிக்குரிய தீர்மானங்கள் நமக்கு நன்மை அளிக்கும் என்பது நிச்சயம். எனவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனம் அளிக்கும் தீர்மானங்களை இந்த வருஷத்தின் துவக்கத்திலே அடியெடுத்து வைக்க போகிற நாம் எடுத்து அதனை பலப்படுத்தி பலன்களை பெற்றுக்கொள்வோமாக. ஆகவே எனக்கு பிரியமுள்ள தேவச்சனமே, இந்த நாளிலும் அடியெடுத்து வைக்க போகிற புதிய ஆண்டிற்குள்ளே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியத்தை நமக்கு செய்வாராக, அரிய காரியத்தை நமக்கு செய்வாராக, புதிய காரியத்தை நமக்கு செய்வாராகவே. ஆகவே தோன்றுவதற்கு முன்றே தோற்றங்களை அறிந்தவர் அவர், வேண்டுவதற்கு முன்னே வேண்டியவைகளை அறிகிறவர் அவர், கூப்பிடுவதற்கு முன்னே நம் குரல்களை அறிகிறவர் அவர். ஆகவே புதிய காரியங்களை செய்யும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கேட்போமாக. பெரிய காரியங்களை அவர் செய்வாராக, அரிய காரியங்களை நமக்கு செய்வாராக. உங்கள் உள்ளத்தை புதிதாக்கி கொள்ளுங்கள், உங்கள் உடலை புதிதாக்கி கொள்ளுங்கள், உங்கள் உயிரை புதிதாக்கி கொள்ளுங்கள். இந்த நாளிலும் தகுதியில்லை என்று வாழ்க்கையிலே பகுதி வருடம் உங்களை அலைய விடலாம். வாய்ப்பில்லை என்று வருஷந்தோறும் ஏய்ப்பு செய்து உங்களை களைய விடலாம் மனிதர்கள். பட்டமில்லை என்று சட்டம் பேசி திட்டம் போட்டு உங்களை விரட்டி விட்டிருக்கலாம் மனிதர்கள். நிதி இல்லை என்று நீதி பேசி சதி செய்து உங்களை மிரட்டி விட்டிருக்கலாம். அனுபவம் இல்லை என்று அதிகாரமாய் பேசி அனுமதி தராமல் உங்களை அனுப்பி விட்டிருக்கலாம். பதவி இல்லை என்று ஏளனமாய் பேசி உதவி செய்யாமல் உங்களை உதறி விட்டிருக்கலாம். ஆனால் உங்களை அழைத்த ஆண்டவரோ உங்களை மறக்கவும் மாட்டார், உங்களை மறுக்கவும் மாட்டார். உடைத்த உங்களை அவர் ஒரு நாளும் மறைக்கவும் மாட்டார், ஒருபோதும் வெறுக்கவும் மாட்டார். பிழைக்க வழி செய்யாமல் அவர் உறங்கவும் மாட்டார், உன்னை தழைக்க வழி செய்யாமல் அவர் தூங்கவும் மாட்டார். தடுத்தவர் முன்னே உன்னை வளர்ந்து காட்ட திறமையை உனக்கு கூட்டுவார். கெடுத்தவர் முன்னே உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட சில பொறுப்புகளை உன் சிரசிலே சூட்டுவார். எனவே நம்பிக்கை மட்டும் இழந்துவிட வேண்டாம். நல்லவர் இயேசு உன்னோடு இருக்கையிலே நிச்சயம் உன்னை தேடி எல்லாம் வந்து சேரும். இந்த வருஷத்திலே அந்த நாளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திர பலி இடுவாயாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆகவே உயிருள்ள வரை கர்த்தரை பாடுங்கள், உயிருள்ள வரை கர்த்தரை துதியுங்கள், உயிருள்ள வரை கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். யார் நம்மை மறந்தாலும் அவர் நம்மை மறப்பதில்லை, யார் நம்மை வெறுத்தாலும் அவர் நம்மை வெறுப்பதில்லை, யார் நம்மை கைவிட்டாலும் அவர் நம்மை கைவிடுவதில்லை. ஆகவே இந்த வருஷத்திலே அடியெடுத்து வைக்கிற உங்கள் ஜீவிய வாழ்விலே இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறவர் 2 மடங்கு கொடுத்து ஆசிர்வதிப்பாராக, 5 மடங்கு கொடுத்து ஆசிர்வதிப்பாராக, 10 மடங்கு கொடுத்து ஆசிர்வதிப்பாராக, 100 மடங்கு கொடுத்து ஆசிர்வதிப்பாராக, 1000 மடங்கு கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பாராக, கொடான கொடியாய் உன்னை ஆசிர்வதிப்பாராக என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசிர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் பெருக செய்து கொடான கொடியாய் நீ பெருகுவாயாக என்று இந்த பூமியிலே நீ ஆசிர்வாதமாய்த்தான் இருப்பாய் என்று சொல்ல வாக்குத்தத்தத்தின்படி உங்களை ஆசிர்வதிப்பாராக. Thank you very much all. God bless you. Wish you happy new year.